பூஞ்சோலை கிராமத்துல ஒரு அழகான காலையில சந்தை முழுக்க பரபரப்பா இருந்துச்சு. வாங்க வாங்க, சூடான இட்லி, மேகம் மாதிரி மென்மையான இட்லி, பஞ்சு போல இட்லின்னு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தது கோராக்காகும். கோராக்காகும் கடைக்கு முன்னாடி கூட்டமா இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு காரணம் உண்மையில நல்ல சாப்பாடு இல்ல. நேத்து மிச்சமா இருந்த இட்லி, கொஞ்சம் கெட்டு போன மாவு, அது மீண்டும் ஆவி போட்டு சூடு பண்ணி இப்பதான் ஃப்ரெஷ்ஷா செய்ததுன்னு போய் சொல்லி வித்துக்கிட்டு இருந்தது கோராக்காகும். அதே சந்தையில ஒரு மூலையில சின்ன கூடை மட்டும் வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்தா சின்ன குருவி. காலையில 4 மணிக்கு எழுந்து அரிசியை ஊற வச்சு மாவரைச்சு சூடான இட்லியை வேக வச்சு அன்போடு கொண்டு வந்தா. ஆனா யாரும் அவகிட்ட வாங்கவே இல்லை. அவ கடை முன்னாடி வெறிச்சோடிதான் இருந்துச்சு. ஒரு நாள் குவாபூரா அந்த சந்தைக்கு இட்லி சாப்பிட வந்தாரு. கோராக்காகும் கடைக்கு போயிட்டு 4 இட்லி கொடு கோரா அப்படின்னு சொன்னாரு. கோராக்காகமோ 4 இட்லி கொடுத்துச்சு. குவாபூரா அந்த இட்லிய சாப்பிட்டதும், ஐயோ இது கல்லு மாதிரி இருக்கு, விழுங்கவும் முடியல அப்படின்னு கோபத்துல குவாபூரா கத்திட்டாரு. உடனே கோராக்காகும், உங்க வாயில ஏதாவது பிரச்சனையா தலைவரே அப்படின்னு கேட்டுச்சு. தலைவர் குவாபூரா அமைதியாக சின்ன இட்லி கடைக்கு போனாரு. சென்னை 4 இட்லி கொடுமா அப்படின்னு சொன்னாரு. சின்னியும் கொடுத்தா. இதுதான் உண்மையான இட்லி அப்படின்னு குவாபூரா சந்தோஷப்பட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து சின்ன குருவி கிட்ட எல்லாரும் இட்லி வாங்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சின்ன குருவி வீட்டுக்கு போயிட்டு சோர்வா உட்கார்ந்து இருந்தா. அப்ப மின்னி குருவி வந்தா. என்ன சின்னி, இவ்வளவு சோர்வா இருக்க நீ? அப்ப சின்னி சொன்னா, நம்ம இட்லி கடையில இப்பதான் மக்கள் இட்லி வாங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இட்லி கடைக்கு போட்டி வேற அதிகமா இருக்கே. நம்ம வியாபாரம் நல்லபடியா நீடிக்கணுமே, அத நினைச்சுதான் வருத்தமா இருக்கு மின்னா. அப்ப மின்னா கேட்டா, உன் கடைக்கு யாரெல்லாம் இட்லி வாங்க வராங்க, அத சொல்லுன்னு சொன்னான். அப்ப சின்னி சொன்னா, என் கடைக்கு பள்ளிக்கு போற குழந்தைக, வேலைக்கு போறவங்க, வயசானவங்கலாம் வருவாங்க மின்னி. இத கேட்ட மின்னா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது சின்னி. நம்ம கேரட் இட்லி, பீட்ரூட் இட்லி, மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் இட்லின்னு செய்யலாம். புதினா சட்னி, வெஜிடபிள் சட்னி கொடுப்போம். வேலைக்கு போறவங்களோ பள்ளிக்கு போற குழந்தைகளோ நம்ம கடை இட்லியே சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பாங்கல்ல. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு மின்னா சொல்லிட்டு மறுநாள் காலையில சின்னி மாவு தயாரிக்க ஆரம்பிச்சா. மின்னா கேரட் பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் எடுத்து இட்லி செய்யறதுக்கு தயார் செய்து கொடுத்தா. சட்னியும் தயார் செய்தா. 2 பேரும் சேர்ந்து கேரட் இட்லி, பீட்ரூட் இட்லி, புதினா சட்னி, கார சட்னி, வெஜிடபிள் சட்னிலாம் செஞ்சாங்க. மறுநாள் கடையில் இவங்க செஞ்ச இட்லியை வச்சாங்க. கடைக்கு வரவங்களாம் அதிசயமா பார்த்தாங்க. இது என்னடி இட்லி, கலர் கலராக இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. வேலைக்கு போகிறவங்களும் பள்ளிக்கு போகிறவங்களும் இட்லி ஆர்வமாக வாங்கிட்டு போனாங்க. சின்ன கடை அந்த ஊர்லயே ஃபேமஸ் ஆச்சு. வியாபாரமும் பெருகிடுச்சு. கோராக்காகும் பண்ண கலப்படத்தினால அவன் கடைக்கு யாருமே போகல. என்ன பண்றது, நம்ம கைய விட்டு எல்லாமே போச்சு. ஏதாவது பண்ணியே ஆகணும்னு வில்லத்தனமா யோசித்தது. சரி, இட்லி கலர் கலரா இருக்கணும் அதானே. அடுத்த நாள் ஃபுட் கலர் எல்லாம் போட்டு இட்லிய கடையில விற்க ஆரம்பிச்சது. அப்போ கோரா கடைக்கு இட்லி வாங்கி சாப்பிட வந்தவங்கலாம், என்ன இது, இட்லியில கெமிக்கல் வாசனை வருதுன்னு யோசிச்சுட்டு இனிமே இந்த கடையில இட்லி வாங்க கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா சின்னி ஹோட்டலே ஆரம்பிச்சிட்டா. அப்ப கோராக்காகும், அப்படி இவங்க என்னதான் இந்த இட்லியில சேர்க்கிறாங்க, அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க மின்னா கிட்ட போனான். மின்னா, உங்க இட்லி மட்டும் எப்படி டேஸ்டா இருக்கு அப்படின்னு பேச்சு கொடுத்தான். எங்க நேர்மை
கடுமையான உழைப்பும் தான் காரணம்னு மின்னா சொன்னான். இத கேட்ட கோரா காகத்துக்கு ஆத்திரம் தாங்க முடியல. கோவத்தை அடக்கிக்கிட்டு, இல்ல, இட்லி கலர் கலரா இருக்கு, அதான் இதுல என்ன கலக்குறீங்கன்னு கேட்கலான்னு அப்படின்னு சொல்லிச்சு கோரா காகம். அப்ப மின்னா சொன்னா, அதுவா, நான் சொல்ல மாட்டேன், அறிவு இருந்தா நீயே கண்டுபிடின்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னது, அறிவு இருந்தாவா? இரு, இந்த கோரா யாரு, அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு காட்டுறேன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிச்சு. மறுநாள் இந்த கோராக்காகவும் உணவு பாதுகாப்பு துறைக்கு போச்சு. அங்க போயிட்டு, ஐயா, எங்க ஊர்ல 2 பொண்ணுங்க உணவுல கலப்படம் பண்றாங்க, அதை சாப்பிடுற மக்கள் தான் பாவம், நீங்க உடனே எங்க ஊருக்கு வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் அவுரி, அப்படியா, நாளைக்கே உங்க ஊருக்கு நானும் என் அசிஸ்டன்ட் பொன்னியும் வரும் அப்படின்னு சொன்னாரு. கோராக்கு உள்ளுக்குள்ள ஒரே கொண்டாட்டம். ஏன் அறிவு பத்தியா பேசுனீங்க, நாளைக்கு நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அதுவே சந்தோஷப்பட்டுக்குச்சு. மறுநாள் ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் அவருக்காகமோ பொன்னிக்காகமோ சின்னி கடைக்கு விசாரிக்க போனாங்க. ஆனா அவங்க ஆபீசரா போகல, சாப்பிட போன சாதாரண மக்கள் மாதிரி போனாங்க. அவரு சாப்பிட உக்காந்துட்டு, எனக்கு 2 இட்லி கொடுங்கன்னு சொன்னாரு. பொன்னி எனக்கு வடை கொடுங்கன்னு சொன்னாங்க. சின்னியும் மின்னாவும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இட்லிய சாப்பிட்ட அவருக்காகவும், என்ன இது எவ்வளவு சுவையா இருக்கு, இது மாதிரி ஒரு இட்லி இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு மின்னாவையும் சின்னியும் பாராட்டிக்கிட்டு இருந்தாரு. இத ஒளிஞ்சுக்கிட்டு நின்னு கேட்ட கோரா மனசு பத்தி எரிஞ்சுது. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்தா எதுக்கு இந்த ஆள் பாராட்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கான்னு புலம்புச்சு. அவருக்காகவும் உண்மைய மின்னா சின்னி கிட்ட சொன்னாரு. இந்த ஹோட்டலுக்கு நாங்க விசாரிக்கத்தான் வந்தோம், உங்க ஹோட்டல்ல நீங்க கலப்படம் பண்றதா கோரா எங்க ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதான் நாங்க இங்க வந்தோம். ஆனா நீங்க சுத்தமான முறையில கலப்படம் இல்லாம ஆரோக்கியமான முறையில உணவு தயார் செய்து மக்களுக்கு கொடுக்குறீங்க, இது பாராட்டுக்குரிய விஷயம். இத கேட்ட சின்னியும் மின்னாவும் முதல்ல அதிர்ச்சி அடைந்தாங்க. நாங்க எங்க தொழில நேர்மையா தான் இருப்போம், அது மட்டும் இல்லாம மக்களோட ஆரோக்கியம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், இது நாங்க எந்த நிலைமையில போனாலும் மறக்க மாட்டோம், இத நாங்க தவறவும் மாட்டோம் அப்படின்னு சின்னி சொன்னான். அப்போ அங்க தலைவர் குவாப்புரா வந்தாரு. சார், நீங்க என்ன எங்க ஊரு பக்கம் அப்படின்னு கேட்டாரு. இந்த ஊர்ல கலப்படம் பண்றதா கோரான்னு ஒருத்தர் எங்க ஆபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அதான் விசாரிக்க வந்தோம். அதுக்கு தலைவர் குவாப்புரா, முதல்ல அந்த கோராக்காகம் கடையில போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்போ அவருக்காகவும் கோராக்காக கடைக்கு போயிட்டு செக் பண்ணாரு. அவருக்காகவும் சொன்னாரு, இங்க பாரு கோரா, ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணவே கூடாத கலர் எல்லாம் நீ யூஸ் பண்ணிருக்க, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் மக்கள் வயிற்றுல போனா உங்களுக்கு கடுமையான பின்விளைவுகள் ஏற்படுத்தும், நீ வந்து இந்த கடையை இனிமே இங்க நடத்தவே கூடாது, உன்னோட லைசன்ஸையும் நாங்க கேன்சல் பண்றோம், உண்மையா நேர்மையா உழைச்சா முன்னேற போற, எதுக்கு இந்த குறுக்கு வழின்னு திட்டிட்டு போனாரு. கோராக்காகவும், ஐயோ எல்லாமே போச்சே, நான் பண்ண சதி எனக்கே வந்துடுச்சேன்னு வருத்தப்பட்டுச்சு. சின்னி மின்னா இட்லி கடை அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடையாகவும் மாறிடுச்சு. அவர்களுடைய உழைப்பு அவர்களுக்கு உயர்வையும் கொடுத்துச்சு.